எமது நாட்டை தேடி இங்கு வசிப்பதற்காகவே. அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்.ஜே. பிரதாபன். நேற்று ஒரு வீடியோன்னு பார்த்து நாங்கள் மியன்மார் நாட்டிலிருந்து எங்கட முல்லைத்தீவு கடற்கரையில கரையொதுங்கினது. அதை கடற்படையினர் திருகோணமலைக்கு அடுத்து செல்லப்பட்டதையும் உங்களுக்கு முதல் வீடியோவில் நான் காட்டியிருப்பேன். இருந்தாலும் இப்ப அதிண்ட நிலவரம் என்ன, அந்த மக்கள் என்ன காரணத்துக்காக இங்க வந்தவையால் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பில் இருப்பீங்க. ஆகவே இப்ப திருகோணமலை பாடசாலை ஒன்றில, அதாவது நாமக்கல் வித்தியாலயம் சொல்லி ஒரு பாடசாலையில அவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். அதே சமயம் இவர்கள் என்ன காரணத்துக்காக எங்கட நாட்டை நோக்கி வந்தவை என்று ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு சம்பவமாக காணப்படுகின்றது. ஏன்னு சொல்லி சொன்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த நாட்டில ஒரு பொருளாதார பிரச்சனை, மற்றது இந்த நாட்டில வாழ முடியாது, உழைக்க முடியாது, மற்றது எங்கட தமிழ் மக்களுக்கு சரியான விடிவை கொடுக்காத ஒரு நாடு. அப்படி இருக்கும் போது கூட எமது நாட்டை தேடி இங்கு வசிப்பதற்காகவே நாங்கள் வந்துள்ளோம்னு சொல்லி அந்த மியன்மார் நாட்டு மக்கள் தெரிவிச்சிருக்கிறோம். அது என்ன காரணம்னு சொல்லி சொன்னா, அங்க உள்நாட்டு யுத்தம் ஒன்று நடந்து கொண்டு இருக்குது, எல்லாரும் அறிஞ்ச விஷயம். அந்த உள்நாட்டு யுத்தத்தால பாதிக்கப்பட்டு அங்க வாழவே முடியாது என்ற ரீதியில எமது நாட்டினை நோக்கி வந்திருக்கின்றார்கள். இந்த எமது நாட்டில அப்படி ஒரு சட்டம் இருக்குதா என்று தெரியல. அதாவது அகதிகள் புகலிடம் கோர்ற ஒரு விஷயம் இருக்குதா தெரியல. எங்கட நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு புகலிடம் தேடி போனதை நாங்கள் அறிஞ்சிருப்போம். அதாவது இப்போ சென்ற வருடம் கூட அதிகபட்ச மக்கள் எமது நாட்டை விட்டு வெளியேறி இருந்தார்கள். இருந்தா கூட எங்களுக்கு என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னா, எங்கட மக்களால எமது மண்ணில வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னு சொல்லி சொன்னா, உண்மையிலேயே கடல் தொழிலாகட்டும், விவசாயமாகட்டும், எந்த ஒரு தொழில் முயற்சிகள் எடுத்தால் கூட அதுல தோல்வியில தான் முடிய வேண்டியதாக இருக்கின்றது. ஆகவே எங்கட மக்களால இங்க வாழ முடியாத சூழ்நிலையில அவர்கள் இங்க வாழ புகலிடம் தேடி வந்திருக்கின்றார்கள். நமது அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் என்ன முடிவெடுக்க போகின்றார் என்று சொல்லி இன்னும் சரியான முறையில தெரியல. இருந்தாலும் அந்த அனுரகுமார திசாநாயக்க ஒரு மனிதாபிமான ஒரு ரீதியில நடப்பாருன்னு சொல்லி நாங்க நம்புறோம். என்னன்னு சொன்னா, அனுரகுமார திசாநாயக்கா அந்த செயற்பாடுகள் அப்படித்தான் இருக்கின்றது. உண்மையிலேயே இந்த அரசாட்சி 2 மாதம் ஆகிவிட்டது. ஆகிய ரீதியில் இதுவரை எமது தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்ததாக தெரியவில்லை. புதிதாக புத்த பிக்குகள், புத்த கோவில்கள் உருவாகினதாக தெரியவில்லை. இனி வருங்காலத்துல என்ன மாதிரி நடக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியல. இருந்தால் கூட இந்த ஒரு மக்களுக்கு அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் என்ன பதில் சொல்ல போகின்றார் என்று தெரியவில்லை. இருந்தாலும் இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள், எப்போது வெளிக்கிட்டார்கள், எத்தனை நாள் இந்த பயணம் இருந்தது என்று விசாரிச்ச இடத்துல தெரிய வந்த விஷயம், 10 நாள் பயணமாக இந்த பயணம் இருந்திருக்கு. 2 படகுகளில வந்திருக்கணும். அந்த 2 படகுகள்ல ஒரு படகு ஒரு இயந்திர கோளாறு காரணமாக பிழைப்பட்டு அந்த அதில இருந்த மக்களும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த படகில ஏறி வந்திருக்கணும். மொத்தமாக 6 குழந்தைகள் உயிரிழந்திருப்பதாகவும் ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு. உண்மை நிலவரம் என்னன்னு சொல்லி சரியான முறையில் தெரியல. 6 குழந்தைகளுக்கிட்ட உயிரிழந்திருக்கின்றார்கள் இந்த 10 நாட்களில. என்னன்னு சொன்னா, புயல் ஒன்று நடந்தது. உங்களுக்கே தெரியும், ஒரு பெங்கன் புயல்னு சொல்லி ஒரு புயல் ஒன்று எங்கட இலங்கை கடற்பரப்புல நடந்தது. இந்த பெங்கன் புயலால எத்தனையோ மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தவை சொல்லி உங்களுக்கு தெரியும். இருந்தால் கூட எமது இந்த மியான்மர் நாட்டு மக்களுக்கு என்ன முடிவை இந்த அரசாங்கம் தரப்போகின்றது சொல்லி பொறுத்திருந்துதான் பார்க்க வேணும். ஏன்னு சொல்லி சொன்னா, எங்கட நாட்டிலேயே எங்களுக்கு
அனைத்து வசதிகளும் இல்லாமல் ஒரு உழைக்கிறதுக்கு வழி இல்லாமல் எமது நாட்டிலிருந்து வேறு நாடுகளுக்கு எங்களோட மக்கள் சென்று கொண்டிருக்கிற வேளையில இப்படி ஒரு எங்களோட நாட்டை நம்பி வந்திருக்கின்றார்கள். இவர்களுக்கு என்ன பதில் கூற போகின்றது எமது அனுர அரசு என்று தெரியவில்லை. இருந்தாலும் ஒரு மனிதாபிமான ரீதியில இந்த ஒரு விஷயத்த செய்ய வேணும்னு சொல்லி நாங்கள் எங்களோட கலங்கரை விளக்கு யூடியூப் சேனல் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன்னு சொல்லி சொன்னா எங்கட நாட்டை நம்பி வந்தவர்கள், அதுவும் அந்த நாட்டில வாழ முடியாது. எங்கட மக்களும் இப்படித்தான் நிறைய பேர் இந்த நாட்டில வாழ முடியாமல் உள்நாட்டு யுத்தம் காரணமாக வெளியேறி இருந்தவர்கள், அதாவது பெரிய நாடுகளுக்கு வெளியேறி இருந்தவர்கள். ஆனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் எமது நாடு ஒரு பெரிய நாடு என்று சொல்லி நினைத்து அமை தேடி வந்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த மக்களை நாங்கள் திருப்பி அனுப்ப முடியாது. இருந்தாலும் இலங்கையில் ஒரு சட்டம் ஒன்று இருக்கின்றது. அந்த சட்டத்துக்கு அமைவாகத்தான் எந்த ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, சட்டத்துக்கு அமைவாகத்தான் நடக்க முடியும் என்று கூறிக்கொண்டு முடிந்தவரை இந்த மக்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்குமான்னு சொல்லி நம்பிக்கொண்டு உங்கள் அனைவரிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். बच्चा का जरा ऊपर आओ ना, ऊपर आओ। आमिर हाथी हाँ सर, मेन रोड पर हाँ सर। एम्बुलेंस आमिर बहादुर अच्छे हैं இலங்கை